चेन्नई में गुज़िश्ता रोज़ फ़लस्तीन में इसराइल के नस्लकशी के खिलाफ पीआर फॉलोवर फेडरेशन की जानिब से एक बड़ी रैली और अवामी इज्तिमा मुनक्किद किया गया। तमिलनाडु भर की मुख्तलिफ सियासी पार्टियों, समाजी तंजीमों और इस्लामी एसोसिएशंस ने इस एहतजाज में हिस्सा लिया। अदाकार सत्यराज और प्रकाश राज, फिल्म साज वेत्री मारान और कई दीगर रहनुमाओं ने इस मुजाहिरे में शिरकत की, जिसमें हजारों अफराद ने हिस्सा लिया। तकरीब से खिताब करते हुए अदाकार प्रकाश राज ने कहा, यह इज्तिमा हर उस शख्स का है जो इंसानियत के लिए आवाज़ बुलंद करता है। कुछ लोग पूछते हैं, ऐसी मीटिंग की क्या ज़रूरत है? अगर नाइंसाफ़ी के खिलाफ बात करना सियासत कहलाता है तो जी हाँ, ये सियासत है और हम बात करेंगे। उन्होंने मजीद एक नज़म भी पेश की। अदाकार ने वज़ीर आज़म नरेंद्र मोदी और अमेरिका पर तनकीद करते हुए कहा, आज फ़लस्तीन पर होने वाली नाइंसाफ़ी के लिए सिर्फ इजराइल जिम्मेदार नहीं, बल्कि अमेरिका भी जिम्मेदार है और नरेंद्र मोदी की खामोशी भी जिम्मेदार है। उन्होंने मजीद कहा, जब हमारे जिस्म पर जख्म बनता है, अगर मैं खामोश रहूं तो वो जख्म और बढ़ता जाता है। इसी तरह अगर एक कौम पर जख्म आए और हम खामोश रहें तो वो खामोशी कौम के लिए मजीद नुकसानदेह होगी। अदाकार सत्यराज ने भी गजा में जारी कत्लेआम की शदीद मजम्मत की। इसे नाकाबिले बर्दाश्त और इंसानियत की खिलाफ वर्जी करार दिया। सत्यराज ने आलमी कौमों से मुदाखलत का मुतालबा किया और कहा कि अक़वाम मुत्तहिदा को कत्लेआम रोकने के लिए फैसला करना चाहिए। அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார். எங்களை நிறைய பேர் கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்கெல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம். இந்த காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். மனிதநேய சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன். விஞ்ஞான வளர்ச்சி என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காகத்தான் விஞ்ஞானிகள் பலவிதமான கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும். அதுதான் விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம். ஆனால் இங்கே சில கொலைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த கொண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் மீது தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனாலதான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழ் ஈழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண், இன்னொரு ஆண், அவர்கள் அமெரிக்கா அவங்களுக்கு ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது. இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை. இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்க இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.